கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய போதகர் தேவாலயத்திலே விசேஷ ஆவிக்குரிய கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தார். அதன் முதல் நாளிலே அவர் பேசும்படிக்கு ஒரு நல்ல செய்தியை ஆயத்தம் பண்ணியிருந்தார். கர்த்தர் அவருக்குள்ளே ஏவிக்கொண்டே இருந்தார், இந்த செய்தியை விஸ்தாரமாக பேசு என்று. எனவே இவர் அந்த நாளுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய மகன் என்னுடைய கல்லூரியிலே நான் விளையாடுகிற அந்த பேஸ்கெட் பால் விளையாட்டை நீங்கள் பார்க்கவே இல்லை, ஆனால் அந்த ஆவிக்குரிய கூட்டம் நடக்கிற அன்று இரவு 12 மணிக்கு மேல் நள்ளிரவு போட்டியாக அந்த போட்டி நடைபெறுகிறது, கண்டிப்பாக நீங்கள் அதற்கு வர வேண்டும், நீங்கள் பார்த்தால்தான் நான் உற்சாகம் அடைவேன் என்று சொன்னான். இவரும் சம்மதித்தார். அப்படியானால் முதலாவது கர்த்தருடைய பணி, இரண்டாவது குடும்பத்திலே பிள்ளைகளை நாம் அரவணைத்து செல்வது, இது ரெண்டு முக்கியம் என்று இவர் ஆயத்தப்பட்டிருந்தார். ஆனால் ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து அவருக்கு ஒரு செய்தி வந்தது. அந்த நாளிலே ஒரு மத நல்லிணக்க கூட்டம் நடைபெறுகிறது, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய திருச்சபையின் முக்கிய போதகர் என்பதால் ஜனாதிபதி நீங்கள் அதற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு ஆயத்தப்படும்படியாக நீங்கள் காலையிலேயே அங்கு வந்துவிட வேண்டும், முடிந்து ஜனாதிபதி விடைபெற்று சென்ற பிறகு நள்ளிரவுக்கு மேல் நீங்கள் செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டிருந்தது. அப்பொழுது அநேகர் சொன்னார்கள், ஜனாதிபதி இடத்திலே பேசுவது, அவருடைய கூட்டத்திலே கலந்து கொள்வது எவ்வளவு முக்கியம், நீங்கள் அதற்கு சம்மதித்து அந்த கூட்டத்துக்கு போங்கள், மற்றவற்றை எல்லாம் இங்கிருக்கும் மற்ற போதகர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்னார், என்னுடைய மகனுடைய விளையாட்டை பார்க்காமல் நான் போனாலும் கூட இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம், ஆனால் கர்த்தர் அன்று எனக்கு உபதேசிக்கும்படிக்கு முன்னதாகவே சொன்ன அந்த செய்தியை சொல்லாமல் நான் போக முடியாது. ஏனென்றால் அவர் சில ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார், அந்த ஆத்துமாக்களுக்கு இந்த செய்தி போக வேண்டும் என்பதற்காக முன்னதாகவே எனக்கு கற்பித்திருக்கின்றார். அவருடைய அந்த பணியை மட்டும் நான் மறுக்கவே முடியாது. ஜனாதிபதி பெரியவரா, ஆண்டவர் பெரியவரா? எனவே ஆண்டவர் தந்த அந்த பணிக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஜனாதிபதியினுடைய கூட்டத்திற்கு என்னால் வர இயலவில்லை என்று தகவல் அனுப்புவேன் என்று அனுப்பிவிட்டார். அவர்களும் வேறொரு போதகரை அழைத்து விட்டார்கள். மத நல்லிணக்க கூட்டத்திலே யார் வேண்டுமானாலும் போய் பேசலாம், அவர்களுக்கு முக்கிய நபர் தேவைப்படுகிறது. எத்தனையோ சபைகளில் முக்கிய நபர்கள் உண்டு, ஆனால் என் தேவனுக்கு அவர் எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றுவதற்கு நான் தான் தேவை, வேறொருவன் அதை செய்ய முடியாது. அவருடைய ஆவிக்குரிய மாளிகையிலே நாமெல்லாம் கற்களாக கட்டப்பட்டு வருகிறோம், எந்த கல் எங்கே வைக்கப்பட வேண்டும் என்பதை அவரே அறிவார். அது எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வேறொரு இடத்திலே நான் அமரக்கூடாது என்று சொன்னார். எசேக்கியேல் 3:27 நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய். யோனா 3:1-2 இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாக்கி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனாதான் போக மாட்டேன் என்று சொல்கிறானே, அவனை பிடித்து அவனை சீர்திருத்தி மீண்டும் பயன்படுத்த வேண்டுமா? வேறொருவரை ஆண்டவர் அனுப்பலாமே? இல்லை, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்திலே அவருடைய ஆவியை பார்த்து அதை கொண்டு அநேகரை சந்திக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். எனவே கர்த்தருடைய பணியை உதாசீனம் செய்யாமல் கருத்தாய் நாம் செய்வோம், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.